ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம பிஸ்னஸை ஒரு கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துகிட்டு போயிடுறோம் கஷ்டப்பட்டு. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம சேல்ஸ் பீப்புளை எம்ப்ளாய் பண்ணுறோம். அந்த இடத்துல வரக்கூடிய பெரும்பான்மையான கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சேல்ஸ் பண்ண மாதிரி இப்போ இருக்கிற சேல்ஸ் பீப்புளெலாம் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பிஸ்னஸ் ஓனர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். உண்மைதாங்க, நம்ம சேல்ஸ் பண்ண மாதிரி நம்மக்கிட்ட எம்ப்ளாய் ஆகிருக்கிற சேல்ஸ் பீப்புள் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பண்ணவும் தெரியாது. நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி ஓனர்ஷிப் வேறு, அவங்கக்கிட்ட இருக்க அக்கௌண்டபிலிட்டி ஓனர்ஷிப் வேறு. ஸோ அந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ஒரு நல்ல சேல்ஸ் ப்ராசஸ் அண்ட் சேல்ஸ் கல்ச்சர். இந்த சேல்ஸ் ப்ராசஸும் அந்த சேல்ஸ் கல்ச்சரும் இருக்கும்போது தான் சேல்ஸ் பீப்புளால் ப்ராப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க அந்த நிறுவனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த சேல்ஸ் ப்ராசஸ், இந்த சேல்ஸ் கல்ச்சர்லாம் க்ரியேட் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் கன்சல்டண்ட்டோட ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. ஒரு சேல்ஸ் கன்சல்டண்ட்டோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிறுவனத்தை முதல்ல உங்கள் கூட ஒரு உரையாடல் மூலமாக உங்களோட விஷன் என்ன, மிஷன் என்ன, உங்களோட பிஸ்னஸ் கோல் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சேல்ஸ் கல்ச்சரை டெவலப் பண்ணணும், உங்களோட சேல்ஸ் கோல் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேல்ஸ் டீமை டெவலப் பண்ணுறது எப்படி, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எப்படி டிவைஸ் பண்ணணும், சேல்ஸ் பீப்புள் உள்ளே வந்தால் அவங்கள எப்படி ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ப்ராசஸாக கொண்டு போகும்போது அந்த சேல்ஸ் டீமால் ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதுதான் ஒரு சேல்ஸ் கன்சல்டண்ட்டோட ஜாப். எல்லா விஷயங்களும் நம்மளாலேயே செய்ய முடியாது, ஒரு பிஸ்னஸ் ஓனராலேயே செய்ய முடியாது. அந்த விஷயங்களை சேல்ஸ் கன்சல்டன்ட் ஒரு எக்ஸ்பர்டைஸோடு வந்து செய்யும் போது உங்கள் நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும்.